வணக்கம். தினம் ஒரு ஜூஸ் பாகம் 2க்கு உங்களை நான் வரவேற்கிறேன். பகுதி 1ல் நம்ம பார்த்த 2 ஜூஸையும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோவில் இன்னும் 2 புது காம்பினேஷனான ஜூஸ் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக கேரட் மற்றும் ஆரஞ்சு வச்சும், ரெண்டாவதாக இளநீர், எலுமிச்சை மற்றும் புதினா வச்சும் பார்க்க போகிறோம். ஏன் கேரட்டையும் ஆரஞ்சும் மிக்ஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கலாம். கேரட் ஜூஸை தனியாக குடிக்கிறதுக்கு எவ்வளோ பேருக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஆரஞ்சு ஜூஸ் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் எங்கள் வீட்டில் என் பொண்ணு. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு ஆரஞ்சை கட் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஜூஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஜூஸர் யூஸ் பண்ணுறதுனாலும் பீல் பண்ணிவிட்டு ஜூஸில் ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கலாம். இதில் சரிபாதி ஆரஞ்சு ஜூஸும் சரிபாதி கேரட் ஜூஸும் யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லா வரும். ஆரஞ்சில் விட்டமின் சி அதிகமாக இருக்குங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இதில் ஃபைபர்ஸ் அதிகமாக இருக்கிற கேரட் ஜூஸ் ஆட் பண்ணும்போது நம்மளோட உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறது இல்லாமல் உடம்புல இருக்கிற தேவையில்லாத கொழுப்புகளையும் கரைக்குது. இப்போ ஆரஞ்சு ஜூஸ் எடுத்தாச்சு. அடுத்தது கேரட் ஜூஸ். கேரட்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பீல் பண்ணிக்கோங்க. அதை மிக்சியில் அரைக்கிற மாதிரி இருந்தால் சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சுக்கிற கேரட்டை மிக்சியில் போட்டு தண்ணி சேர்த்து வடிகட்டி ஜூஸ் எடுக்கிற அளவுக்கு அரைச்சிக்குங்க. அரைச்ச கேரட்டை வடிகட்டி எடுத்து வச்சுக்கிற ஆரஞ்சு ஜூஸோடு அதை மிக்ஸ் பண்ணிங்கன்னா கேரட் அண்ட் ஆரஞ்சு ஜூஸ் ரெடி. அடுத்து இளநியை வச்சு ஜூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு இளநீரில் தண்ணி அதிகமாக இருக்கிற மாதிரியும் வழுக்க தேங்காய் இருக்கிற மாதிரியும் எடுத்துக்குங்க. எப்போவுமே இளநியோட பின்னாடி பாகத்தை கட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு சின்ன கத்தியில் கூட அதை கட் பண்ணி ஓப்பன் பண்ணிடலாம். உங்களுக்கு இளநியை கட் பண்ண தெரியலனா ரிஸ்க் எடுக்க வேணாம். நீங்கள் கடையில் சொன்னாவே கட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி அதில் உள்ளே இருக்கிற தேங்காயும் எடுத்து கொடுத்துருவாங்க. அந்த தேங்காயை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா இலையை கசக்கி வச்சுக்கிட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு சாறு எடுத்துக்கோங்க. புதினாவை கசக்கி போட்டால் தான் அதோடய ஃப்ளேவர் நல்லா ஜூஸில் இறங்கும். கசக்கின புதினா, சின்ன சின்னதாக கட் பண்ண இளநீர் வழுக்கை, பிழிஞ்ச எலுமிச்சை சாறு, இது கூட நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற இளநீ தண்ணியையும் தேவையான அளவு வெள்ளைப்பாகையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அருமையான இளநீர் சர்பத் ரெடி. வெள்ளைப்பாகு எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோவை பாருங்கள். முதல் வீடியோவோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அதை பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த சம்மர் ஹீட்டில் உடம்புல இருக்கிற நீர்ச்சத்து குறையாமல் இருக்கிறதுக்கு இது மாதிரி ஜூஸோ இல்லை நிறைய தண்ணியோ குடிங்க. உங்கள் குழந்தைங்களுக்கும் நிறைய கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உழவுக்கும் உணவுக்கும் நன்றி.